நீ எப்பவும் எல்லா விஷயத்திலயும் இப்படியே இருக்கணும் பரமா, மாறவே கூடாது, சரியா? அது எப்படி மாறுவேன்? நீ தான் எப்பவுமே என் கூடவே இருப்பியே. ஏய் நிறுத்து, ஒரு ஃப்ரெண்டா என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன், அதுக்கு போய் முறைக்கிற. சரி பரமா, நான் அம்மா இருக்கிற இடத்துக்கு போறேன். சண்டகோழி, நீ 1000 சொல்லு, நீ என் கூட இருந்தன்னு வை, நான் இன்னும் என்னென்னமோ பண்ணுவேன். இந்த உலகத்திலேயே நான் தான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ தான் என் காதலை பத்தி புரிஞ்சுக்காம அன்புக்கும் கண்மணிக்கும் இருக்கிற காதலை பத்தி பாராட்டி பேசுற. நான் என்ன பண்றது? என் காதலை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த நாள் தான் எனக்கு தீபாவளியே. நீங்க ஏன் அன்பு அப்படி பண்ணீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டேன்? என்ன பயமுறுத்தினது நீதான். கடைசியில நீ பயந்துட்டேன்னு சொல்றியா? நீ எங்க போனன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருந்த. யாரோ குறி கேட்கிற அம்மா கூப்பிட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஏதோ மிட்டாய் கலையிற குழந்தை மாதிரி அந்த அம்மா பின்னாடியே போயிருக்கியே. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. இல்ல நான் உன்னை கேக்குறேன், அந்த மாதிரிலாம் போலாமா? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொண்டாட்டி மாலை வாங்க தனியா போறாளே, கூட வருவோங்கிற எண்ணம் இருந்துச்சா? உங்களுக்கு உங்க அம்மா தானே முக்கியம். அவங்கள பார்க்க போயிட்டீங்க, அதான் நான் குறி சொல்ற அம்மா கூப்பிட்டதும் பின்னாடியே போயிட்டேன். உன்னை வலிக்குதுங்க. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். உன்னை காணணும் தேடினப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். ஆனா திடீர்னு நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக நெருப்புக்குள்ள வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அது எப்படி நான் வராம இருப்பேன்? ஆமாமா, நீங்க பெரிய தியாகி. இவங்க உள்ள இருந்துகிட்டு போங்க போங்கன்னா நான் வெளியே போயிடுவேனா? பெருசா பேச வந்துட்டா. நீங்க வெளியில போயிட்டா உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சேன். வேற என்ன சொல்றது? நீ ஆபத்துல இருக்கும்போது என்ன வெளியில போய் வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏன் கண்மணி, நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? என்னோட உலகமே நீதான் கண்மணி. என் சந்தோஷம், என் வாழ்க்கை, என் உயிர் எல்லாமே நீதானே. அப்படி இருக்கும்போது உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு நான் போயிடுவேனா? சான்ஸே இல்ல. நீங்க காட்டுற இந்த அன்புக்கு நான் என்னங்க கைமாறு செய்ய போறேன்? என்னங்க என்னாச்சு? அது ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். அது சரியாயிடும், விடு. ஏங்க நீங்க காமிங்க. நான் தான் சொல்றேன், விடு. என்னங்க இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? கண்மணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்க பாக்குறேன். ஏய், என்னது? உனக்கு என்ன இவ்வளவு பெரிய காயம்? சொல்லவே இல்ல. அது என்ன கண்மணி இப்படி பண்ற? நீங்களும் தான் சொல்லல. உங்கள மாதிரியே தான் நானும் சரியாயிடும்னு விட்டுட்டேன். இருங்க, நான் ஃபர்ஸ்ட் போய் மருந்து ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஒண்ணு வேணா, எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சரியா? ஏங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இருங்க வரேன். இங்கே இருங்க. ஏங்க கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. குடுங்க கையை. சாரி சாரி. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ இப்படி மருந்து போட்டு விடுவன்னு தெரிஞ்சிருந்தா என் உடம்புல தீக்காயம் நிறைய இடத்துல ஆகிருக்கலாம் போல இருக்கேன். சும்மா இருங்க, குயில வச்சு பேசுற பேச்சா இது? ரொம்பதான் வழி இது. என்கிட்ட கூட, நான் உனக்கு மருந்து போட்டு வரேன். கை காட்டு. ஏய், இங்க பாரு, காய் ஆனது கூட ஒரே இடத்துல மேட்சிங் ஆயிருக்கு. ஒரே இடத்துல. சரி, இந்தா இது பொடி. கையை இப்படி வை.
என்னங்க இது? என்ன தெரியலையா? நமக்கு காயம்பட்டா கூட நம்ம அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாரு. இதத்தான் பூர்வ ஜென்மத்தை தொடர்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பாண்டிங் என்னைக்கு இருக்கும் கண்மணி. ஆ, ஏய் இரு கையை எடுக்காத. என்னங்க பண்ண போறீங்க? ஒரு செல்ஃபி எடுக்க போறேன். ஆ, எதை எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு விவஸ்தை இல்லையா? என்ன அப்படி சொல்லிவிட்ட? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு செல்ஃபி எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் காயத்துக்குள்ள ஒரு ஆர்டின். ம். ரெடி? எங்க சண்டைக்கோழி ஆளே காணோம். இங்க அண்ணே, ஆஹா. நல்லா இருக்கானே? மா நல்லா சூப்பரா இருக்கு. என்னம்மா அது? ஏங்க சூப்பரா இருக்கே. எப்படி என் புடவை கலர்லயே ஷர்ட் போட்டிருக்கீங்க? நீதான் என்னோட கலர்ல புடவை கட்டிருக்கியே. முன்னாடி பிளான் பண்ணிட்டியா? ஆ, நீங்க தான் பிளான் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட போறது உங்களுக்கே தெரியாதா? யார் சொன்னது? எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு தான் இப்படி போட்டுட்டு வந்தோம். ஐயோ மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க தெரியாத மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க? சும்மா போர் அடிக்குதுல்லண்ணே. டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருந்தோம். தங்கச்சி வேணாம்மா, என்ன தேவையில்லாம கொலகாரன் ஆக்கிறாது. என்ன? நல்லா சிரியல மதி. நல்லா இருக்கா நர்மதா? என்ன ஒரு போட்டோ எடு. கொஞ்சம் தள்ளு வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன ப்ரோ இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? என்னாச்சா? நான் எப்படி கண்மணி கட்டின புடவை கலர்ல சட்டை போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் இளமதி கட்டின புடவை கலர்ல சட்டை போடுங்க. ம். அப்பதான் அவங்க மனசும் சந்தோஷப்பட்டு லவ் ஒர்க் அவுட் ஆகும்ல. ஐயோ அவ கடுப்பாயிடுவா. இதுக்கெல்லாம் மனசு மாறுமா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரியான சண்டைக்கோழி அவ. அப்படிலாம் நினைக்காதீங்க பரமா. லேடிஸ் பாக்குறதுக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்காக பண்ணிருக்காங்களேன்னு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ம். ஓகே தான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இளமதி கட்டியிருக்கிற புடவை கலர்ல என்கிட்ட சட்டை இல்லையே. ம். சரி, அந்த பிரச்சனையை விடுங்க. அந்த கலர்ல என்கிட்ட ஒரு சட்டை இருக்கு, அதை நீங்க போடுங்க. என்ன? இல்ல சார் பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. ஆ, வாங்கண்ணே, அட, வாங்க. வாங்க. இல்ல வாங்க. இந்தாங்க, போடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க. சண்டைக்கோழி தேவையில்லாம சிலுத்துக்கும். கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன், அவ பாட்டுக்கு நீங்க விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. இந்தாங்க, போட்டு வாங்க, போங்க.